அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. அதுக்காக விஷயங்கள் பேசலாம் வந்தோம். ஆனா இங்க நம்ம உறவுகள் எல்லாரும் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அதனால நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக இந்த ஆகாஷ் படுகொலையை மிகவும் கண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தென் மாவட்டம் நடக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்காக முன்னின்ற தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர் ராஜ்குமார் அவர்கள் மீது 2016 இதே காவல்துறை அவர் கூட வழக்கு பதிவு செய்து எதுக்கெடுத்தாலும் இவர்கள் முதல் நாளாக நிற்கிறாரு, பிரச்சனையை பேசுறாரு. ஒரு படித்த வழக்கறிஞர் எளிய மக்களுக்காக நடத்தக்கூடிய அநீதிக்கு எதிராக நின்ற அவர் மீது இதே காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்து, இந்த கொலைக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவரை வழக்கில் பதிவு செய்தால் என்ன, அந்த வழக்கு ஒரு சமூகத்துக்கான வழக்கு. அப்ப இரு சமூகம் மோதலுக்கு உண்டாகணும், இவருக்கு பகையை ஏற்படுத்தணும் சொல்லி இதே காவல்துறை அந்த வழக்கையும் பதிவு செய்து, அப்ப ஒரு படித்தவர்களும் இந்த சமூகத்தை வளர்ச்சி எடுத்து கொண்டு வரக்கூடிய சமூக செயல்பாடுகள் மீதும் நீங்கள் பொய் வழக்கு பதிவு செய்தால் இவர்களுக்கு யார் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி யார் பெற்று தருவார்? யார் தருவார்? எளிய மக்கள் காவல் நிலையத்துக்கு வந்தா உடனே நீங்க எழுதி அவங்களுக்கான நீதியை பெற்று தருவீங்களா? சொல்லுங்க. காக்க வைக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞரோடு காவல் நிலையத்துக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான நீதி அங்க கிடைக்கும். இல்லை என்றால் யார் பாதிக்கப்பட்டவர் வந்து உங்களுக்கு மனு கொடுக்கிறானோ அவன் மீதே வழக்கு பதியக்கூடிய சூழல் இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு பேச